பஞ்சபாண்டவர்களில் ரெட்டையர்களான நகுலன் சகாதேவனோட தாய்மாமா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாண்டுவுக்கு 2 மனைவிகள்னு, குந்தி, மாதுரி. குந்திக்கு தர்மன், பீமன், அர்ஜுனன் அப்படின்னு 3 பசங்களும், மாதுரிக்கு சகாதேவன், நகுலன் அப்படின்ட்டு 2 பசங்களும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நகுலன் சகாதேவனோட தாய்மாமா தான் சல்லியன். அவரை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சல்லியன் ஒரு மாபெரும் வீரன். எப்படி அர்ஜுனன், கர்ணன் எல்லாம் பெரிய வீரர்களோ அதே மாதிரி சல்லியனும் ஒரு மிகப்பெரிய வீரன். இப்போ இவங்க போருக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் படைகளை திரட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சல்லியனும் தன்னோட சகோதரனுடைய பசங்களுக்காக பாண்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக அவர் தன்னுடைய பெரும் படையை திரட்டிக்கிட்டு வராரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனன் சல்லியனை தன்னோட பக்கத்துக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா அவருமே ஒரு பெரிய வீரர், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிகப்பெரிய படை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு சல்லியனை தன்னோட பக்கம் சேர்த்துக்கணும் அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான். இவங்க ரொம்ப தூரமாக காடு மலை இதெல்லாம் தாண்டி சல்லியனும் அவரோட படைகளும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தூரம் வந்ததுனால அவங்க ரொம்ப களைப்பாக இருக்காங்க. சரியான உணவு இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் பெரிய பெரிய குடில்கள் எல்லாம் இருக்குது. அங்கே நல்ல காற்றோட்டமாக நல்ல ஒரு சோலை மாதிரி ரொம்ப நல்ல இடமா இருக்குது. அதை பார்த்த உடனே சல்லியனும் அங்கே போயிட்டு இவர் போன உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் சல்லியனையும் அவருக்கு கூட வந்திருந்த படை வீரர்களையும் நல்லா வரவேற்று அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய யானை குதிரை இதெல்லாம் கூட பசியாடுறதுக்கும் நல்லா இலைப்பாடுறதுக்கெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதை அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு சல்லியன் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இவ்வளோ நல்லா நம்மளை கவனிச்சுக்கிறாங்க, நல்ல சாப்பாடு போட்டாங்க, இதை யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, இதை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டே சொல்கிறாரு. அப்போ தான் அந்த இடத்துக்கு துரியோதனன் வரான். மாமா, நான் தான் உங்களுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட உடனே சல்லியனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா அது, நாம் நம்மளுடைய பாண்டவர்களுக்காக ஆதரவு கொடுத்தீங்க வந்தால் கடைசியில் துரியோதனன் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு அதிர்ச்சியாக துரியோதனனை பார்க்குறாரு. துரியோதனன் இருந்துக்கிட்டு, மாமா இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ட்டு, அதனால் நீங்கள் என்னோட படைக்கு ஆதரவாக இருக்கணும், கௌரவர்கள் பக்கம் நீங்கள் இருந்து பாண்டவர்களை எதிர்த்து நீங்கள் போர் புரியணும், இதை தான் நான் அவங்கக்கிட்ட உதவியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இங்கே சாப்பிட்டாச்சு வேற. இவருமே யுதிஷ்டர் மாதிரி இவருமே வாய்மையில் சிறந்தவர், தர்மத்தில் சிறந்தவர். அந்த மாதிரி இவர் இப்படி ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டதுனால கடைசியில் வாய்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு வேறு வழி இல்லாமல் துரியோதனனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி ஆதரவு கொடுக்க ஒத்துக்கிட்டாலுமே அவருக்கு இது பிடிக்கலை. அவர் துரியோதனன்கிட்ட, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு என்னை இப்படி ஒத்துக்க வச்சுக்கிட்ட, நீ பாண்டவர்களுக்கு செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு ஒன்றுத்தையும் குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்கார். இதனால் துரியோதனனுக்கு சல்லியனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போரில் நீங்கள் போரிட வேணாம், அதுக்கு பதிலாக கர்ணனுக்கு நீங்கள் தேரோட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்துட்றாரு துரியோதனன். ஸோ போர் மூழுது. அப்போ பாண்டவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா தங்களுடைய தாய்மாமா தங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி சூழ்ச்சியால் அங்கே போயிட்டாரே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்களும் போருக்கு தயாராகி வராங்க. போரும் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. இவரும் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்கார். ஒரு நாள் போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் அப்படியே சுற்றி வரும்போது
போர் பண்ணுற இடத்துக்கு வெளிப்பக்கம் வந்து நல்லா நெய் மணத்தோட சாப்பாடு வாசனை வருது. எங்கே இந்த மாதிரி வாசனை வருதுன்னு சொல்லிட்டு சல்லியன் அந்த வாசனையை அப்படியே தேடிக்கிட்டே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு இடத்துல நல்ல சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கு. இவர் போய் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, இதை யார் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து கிருஷ்ணன் இருக்கார். ஓ கிருஷ்ணா, நீ தான் இந்த சாப்பாடெல்லாம் பண்ணியா? ரொம்ப அருமையாக இருக்குது, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து சல்லியனை பார்த்து, நீங்கள் தேரோட்டுறதுல ரொம்ப தலை சிறந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த சக்கரத்தை வந்து தரையில் ஒரு அடிக்கு கீழே இறக்கி மறுபடியும் அதை உடனேயே மேலே தூக்கிறதுல சிறந்தவர் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. சல்லியனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவருக்கு எப்படிங்கிறத அதை சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த நாள் மறுபடியும் போருக்கு வராங்க. அப்போ சல்லியன் கர்ணனுக்கு வந்து தேரோட்டியாகவும் அர்ஜுனனுடைய தேருக்கு வந்து கண்ணன் தேரோட்டியாகவும் வராங்க. அப்போ வந்து சல்லியன் சொல்கிறாரு கர்ணனை பார்த்து, கர்ணா, நீ உன்னோட பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனனோட நெஞ்சுக்கு குறி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்ணனுக்கு வந்து அர்ஜுனன் வந்து நெஞ்சில் காயப்பட்டு சாகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவன் வந்து அர்ஜுனனோட தலைக்கு தான் குறி வைக்கிறான். அப்போ என்ன, அம்பும் புறப்பட்டு வருது. அப்போ கிருஷ்ணர் கரெக்டாக அவரோட காலால் அந்த தேரை வந்து அமுக்குறாரு. அந்த அம்பு வந்து அர்ஜுனனோட தலையை வந்து இடிக்காமல் தலைப்பாகியை தட்டிட்டு போயிடுது. அதனால் வந்து சல்லியனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது. என்னடா அது, நம்ம நெஞ்சுக்கு குறி வைக்க சொன்னால் இவன் வந்து தலைக்கு குறி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு கர்ணனை பார்த்து, கர்ணா, இப்போவாவது நான் சொல்கிறத கேளு, நீ அந்த அம்பை மறுபடியும் எடுத்து அவனோட நெஞ்சுக்கு குறி வச்சு செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் கர்ணன் வந்து குந்தி தேவிக்கு செஞ்சு கொடுத்துருக்குற சத்தியத்தின்படி ஒரு தடவை தான் வந்து அம்பை எய்துவேன் பிரம்மாஸ்திரத்தை, மறு தடவை அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனால அவர் அந்த அம்பை எய்த மாட்டேங்கிறாரு. இதை பார்த்த உடனே சல்லியனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்படி பண்ணுறானே இந்த கர்ணன் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது கர்ணனோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, ஒரு சகதியில் அந்த தேர் மாட்டிக்குது. சல்லியனும் தேரோட்டுறது மட்டும்தான் என்னோடய வேலை, சகதியிலேருந்து தூக்கிறதெல்லாம் என்னோடய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாரு. கர்ணன் இறக்கிறதுக்கு சல்லியனும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அவர் கீழே இறங்கி அந்த தேரை தூக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அர்ஜுனன் வந்து அம்பை எய்தி கர்ணனை கொல்றதெல்லாம் நடக்குது. அப்புறம் அடுத்த நாள் போரில் சல்லியனே வந்து போரில் நேரடியாக அவர் போர் புரிய வராரு. அப்போ பீமனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் வந்து நான் போய் சல்லியனை கொல்றேன் அப்படின்னு கோப ஆவேசமாக பீமன் வந்து சண்டைக்கு போகிறாரு. இப்போ வந்து கண்ணன் அவரை தடுத்து, வேணாம், சல்லியனுக்கு வந்து ஒரு வரம் இருக்குது, அது என்னென்னா தன்னை எதிர்த்து யார் ரொம்ப கோப ஆவேசமாக போர் புரிகிறாங்களோ அவங்கள விட 1000 மடங்கு சக்தி அவனுக்கு வந்துடும் அப்படின்னு, அதனால் நீ போகாத அப்படின்னு தர்மனை கூப்பிட்டு, நீங்கள் வந்து சல்லியனை எதிர்த்து போர் புரியுங்க, ஆனால் உங்கள் முகத்தில் வந்து எப்பொழுதும் சிரிப்பே இருக்கணும், கொஞ்சம் கூட கோவத்தை நீங்கள் காட்டிடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே தான் நீங்கள் போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறாரு. அதே மாதிரி தர்மனும் சிரிச்சுக்கிட்டே சல்லியனோட போர் புரிஞ்சு அவரை கொல்றாரு. இப்படி தான் சல்லியன் வந்து சூழ்ச்சியால் ஒரு இடத்துல தப்பான இடத்துல போய் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக சண்டை போட்டு கடைசியில் தன்னோட உயிரையே விடுறாரு. இந்த மாதிரி புராண கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.